அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா, வெண்பாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட நல்லியம்மாவை பிடிக்குமா, இல்லை விஜயை பிடிக்குமா, இல்லை நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட மல்லி சீரியலில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. மல்லிக்கு ஏன் அந்த கொடுமை, ஒரு பொண்ணாக பிறந்துட்டு இவ்வளோ கொடுமையாக கொடுக்குறாங்க. இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அவங்களும் ஒரு பொண்ணு தான் நினச்சிட்டு இல்லாமல் மல்லிக்கு இவ்வளோ கொடுமையாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சதி பண்ணி போனை எடுத்து உண்டியல் லெவலில் வச்சு கடைசியில் அதை ஏலம் வள்ளி கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டார் நம்மளோட விஜய். ஆனால் இருந்தாலும் மல்லிக்கும் விஜய்க்கும் இருந்த பிரிவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒன்று சேர்ந்துறாங்க, பெரும் பிரிக்கிறாங்க. இதே வேலையாக இருக்கிறாங்க இந்த சீரியலில். இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அடுத்ததாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்ருக்குறாங்க. நம்மளோட மல்லியோட பேக்கில் பஞ்சலோக சிலையை நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து திருடிட்டு மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை கிளப்பி விட்டு அந்த சிலையை திருடி எடுத்து மல்லியோட பேக்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதனால் நம்மளோட கோயில் அர்ச்சகர் கரெக்டாக கம்ப்ளைண்ட் இவங்க மேலே கொடுத்ததுனால இவங்க வீட்டை சோதிக்கிறதுக்காக வராங்க. எல்லாரோட பேக்லேயும் இல்லை, நம்மளோட மல்லியோட பேக்கில் தான் அந்த சிலை இருக்குது. இது ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பண்ண வேலை தாங்க. ஆனால் நம்மளோட இப்போ மல்லிக்கு அடுத்ததாக வர பிரச்சனை இதுதாங்க. அடுத்தடுத்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மல்லிக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறாங்க. எப்போ தான் இது தொலைஞ்சி இதுங்க போகும்னு தெரியலைங்க. நம்மளோட விஜயும் இதை புரிஞ்சிக்காமல் நம்மளோட மல்லிக்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்கிற. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.